அம்மா பிரச்சனைக்கும் நான் தான்மா காரணம். நம்பி இருக்கணும்மா. எனக்கு தெரியும்மா. பேசாம அமைதியா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மா. இப்படி கோச்சுக்கிறீங்க. வெளியே போ. மன்னிச்சிருங்கம்மா. நான் உனக்கு அம்மா. நான் தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட கெஞ்சினேன்டா. நீர் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அப்ப தெரியலையா நான் யார்? நீ எல்லா அழுகு மாதிரி கொத்துனீங்களே. நான் உனக்கு அம்மான்னு. என்ன நீ பண்ண எல்லா தப்புக்கும் நான் உன் கூட நின்ன விடாம உன்னை பத்தியே யோசிச்ச நினைச்சேன். பரிச நீ எனக்கு நல்லா கொடுத்துட்டப்பா. நல்ல பரிச கொடுத்துட்ட. உனக்காக நான் சித்திரவதையில அனுபவிச்சதெல்லாம் போதும். கோர்ட் என்ன எனக்கும் இருந்த அம்மா பையங்கிற வரைஞ்சு போச்சு. இல்ல நான் உனக்கு அம்மாவும் இல்ல. ப்ளீஸ்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ப்ளீஸ்மா. போதும் பேசக்கூடாது. போதும். கேட்டு நான் படாத பாடுபட்டதெல்லாம் மகன் ஒருத்தன் பிறக்கவே இல்ல. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு மகன் ஒருத்தன் பிறக்கவே இல்ல. எனக்கு இருக்காங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கா. என் மக பாக்கியா இருக்கா. இந்த நாள்ல இருந்து எத்தனையோ விஷயங்கள்ல நான் இவளுக்கு எதிரா நின்னு இருக்கேன். என் மனசுல வச்சுக்காம இவதான் முதல்ல வந்து நிக்கிறா. பாத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன பாத்துக்கிறா. என்ன வேணும்? இவளை விட யாருக்கு முன்னாடி வச்சு சொல்றேன். ஒரு மகதான். எந்த மாற்றமும் இல்ல. என் பேர பிள்ளைங்க கூட தான் வாழ போறேன். ஏன் அவளை விட்டுட்டு போயிட்டான். நான் இருக்கேன். இருந்தா என் குடும்பம். வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. இந்த உறவையும் சொல்லிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வர